நாகலிங்க மரம் கேனன்பால் ட்ரீ மற்ற மரங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் தனித்துவமானது மற்றும் ஆச்சரியமான பல அம்சங்களைக் கொண்டது. இது மற்ற மரங்களிலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்பதற்கான முக்கிய காரணங்கள் இதோ. 1. பூக்கள் பூக்கும் விதம். காலிஃப்ளோரி பொதுவாக மரங்களில் கிளைகளின் நுனியில் தான் பூக்கள் பூக்கும். ஆனால் நாகலிங்க மரத்தில் மரத்தின் தண்டு பகுதியிலிருந்தே நீண்ட கொடிகள் போன்ற காம்புகள் வளர்ந்து அதில் பூக்கள் பூக்கின்றன. இது தாவரவியலில் காலிஃப்ளோரி என்று அழைக்கப்படுகிறது. 2. சிவலிங்கம் போன்ற பூ அமைப்பு. இந்த மரத்தின் பூக்கள் மிகவும் விசித்திரமானவை. பூவின் நடுப்பகுதி ஒரு சிவலிங்கம் போன்றும் அதன் மேல் விரிந்துள்ள இதழ்கள் நாகம், பாம்பு, குடைபிடிப்பது போன்றும் தோற்றமளிக்கும். இதனாலேயே இதற்கு நாகலிங்க மரம் என்று பெயர் வந்தது. இந்த பூக்கள் அதிகாலையில் நல்ல நறுமணத்தை வீசும். 3. பீரங்கிக் குண்டு போன்ற பழங்கள். இதன் பழங்கள் பெரியதாக, உருண்டையாக, பழுப்பு நிறத்தில் இருக்கும். பார்ப்பதற்கு பழைய காலத்து பீரங்கிக் குண்டு கேனன்பால் போலவே இருப்பதால் ஆங்கிலத்தில் இதை கேனன்பால் ட்ரீ என்று அழைக்கிறார்கள். இந்த பழங்கள் பழுத்து கீழே விழும்போது வெடிச்சத்தம் போல கேட்கும். 4. இலைகளின் வளர்ச்சி. நாகலிங்க மரம் ஒரே நேரத்தில் தனது இலைகள் அனைத்தையும் உதிர்த்துவிட்டு மிக குறுகிய காலத்தில், சில நாட்களிலேயே, மரம் முழுவதும் புதிய தளிர் இலைகளை உருவாக்கிவிடும். இது பார்ப்பதற்கு மரம் உயிர் பெற்றெழுவது போல தோன்றும். 5. மருத்துவ குணங்கள். மற்ற சாதாரண மரங்களை விட இதன் இலைகள், பூக்கள் மற்றும் பட்டை அதிக மருத்துவ வீரியம் கொண்டவை. குறிப்பாக தோல் நோய்களை குணப்படுத்த இதன் இலைகள் பயன்படுகின்றன. இதன் பூக்களில் கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக் பண்புகள் அதிகம். வலியை போக்கும் மருந்தாகவும் இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. சிறு குறிப்பு: இந்த பழங்கள் மனிதர்கள் உண்ணத் தகுந்தவை அல்ல, ஏனெனில் இவை ஒருவிதமான கசப்பான வாசனையை கொண்டிருக்கும். ஆனால் இவை பல இடங்களில் புனித மரமாக கருதப்பட்டு கோயில்களில் வளர்க்கப்படுகின்றன. இதன் கிளைகள் விழும் வீடுகள் மனிதனின கண்கள் போல் தெரியும்.